எனது அன்பு அறிவு ஆற்றல் மற்றும் திறமை மிக்க இனிய தமிழ் நேயர்களே, இந்த பதிவு நிச்சயமாக மிக ஒரு எதிர்பார்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏனென்றால் எலெக்ஷன் ஷாக் என்பது தாவைக்கா நடிகர் விஜயனுடைய கட்சி மாபெரும் வெற்றியை பெற்று 108 என்ற ஒரு சிறப்பான எண்ணை தான் பெற்றிருக்கிறது. 108 என்பது பல நிலைகளிலே ஒரு சிறப்பான எண் கணிதத்தில். ஆனால் இப்போது செட் பேக் ஃபார் விஜய் சிஎம் ட்ரீம், விஜய் உடைய அந்த சிஎம் கனவிற்கு ஒரு தடங்கல் ஏற்படுகிறது அல்லது தடை ஏற்படுகிறது. நெடுங்காலமாக அரசியலிலே இருக்கக்கூடிய பயிற்சி முதிர்ச்சி சிறப்பு வாய்ந்தவர்களை அவ்வளவு எளிதிலே வென்றுவிட முடியாது என்று இந்த கணக்கு, இதை நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு புரியும். அன்பு நேயர்களை, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் பாபுஸ் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. சரி, எப்படி ஒரு செட்பேக் என்று பார்க்க போவேயானால், நேர் எதிரிகளாக ஆர்ச் ரைவலாக ஒருவரோடு ஒருவர் எதிர் நின்று மோதி களம் கண்டு 2026 தேர்தலில் திமுக கிட்டத்தட்ட ஒரு 60, அதிமுக 47 என்று அதனுடைய நம்பர்ஸ் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று ஒரு பேச்சு பல ஊடகங்களில், இந்தியா டுடே, பாலிமர் நியூஸ் மற்றும் பல செய்தி ஊடகங்களில் என்ன சொல்கிறார்கள் என்றால், மிகப்பெரிய ஒரு திருப்பமாக திமுக அதிமுக இரண்டும் ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அது மட்டுமல்லாமல் விஜயை சந்தித்த கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர், இவருக்கு இரட்டை பொறுப்பு. தமிழ்நாட்டிற்கும் கவர்னர் இவர்தான், கேரளாவிற்கும் கவர்னர் இவர்தான். இவர் மதியம் வாக்கிலே 6 மே 2026 தமிழகத்திற்கு வந்தார். அவரை சந்தித்த விஜய் சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரி கடிதம் கொடுத்திருந்த நிலையிலும் இதுவரை அழைக்காத நிலையில விசித்திர செய்தி வந்து கொண்டிருப்பது என்பது, இந்த இரு கட்சிகள், திராவிட கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு ஆட்சியை தரப்போகிறது என்பது போன்ற தோற்றம் சில பத்திரிகையாளர்கள், சில டிவி சேனல்களில இந்த மாலை வேளையில அமர்ந்து பேசுபவர்கள் கூட அதற்கான குறிகாட்டியாக பலர் சொல்கிறார்கள். இப்போது தாவேகா விஜயனுடைய கட்சி, அங்கு காங்கிரஸ் தடாலடியாக சென்றது. அந்த காங்கிரஸ் திமுகவுடைய கிட்டத்தட்ட 11-12 ஆண்டு கால கூட்டணியை முறித்து இங்கு சென்றதை வன்மையாக கண்டிக்கின்றனர் திமுகவினர். கயவர்கள் என்று, அனுபவிப்பார்கள் என்று, இந்திய அளவிலே காங்கிரசுக்கு பின்னடைவு என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த வருத்தத்திற்கு போனால் போகட்டும் என்று விட்டுவிடவில்லையே, ஏன் வருத்தம் என்பதை பார்க்கும்போது ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையிலே செயல்பட்டு கொண்டிருப்பதாக தான் தெரிகிறது. அது மட்டுமல்ல, இப்படி ஒரு நிகழ்வு என்றால் இது வரலாற்றிலே முதன்முறையாக திமுகவில் இருந்து பிரிந்து வந்ததுதான் அதிமுக. திமுக இந்த நாள் வரை, இன்று வரை பொறுப்பு சிஎமாக இருப்பது மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள்தான். ஆனால் அவரே தோற்கடிக்கப்பட்டார் அவருடைய சொந்த தொகுதியிலே. இருந்தாலும் திமுகவினுடைய ராஜதந்திரத்திற்கு முன்பாக இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால், திமுகவினுடைய அந்த ராஜதந்திரத்தின் முன்பாக புதிய கட்சிகள் தழைத்து ஓங்குவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கும். ஏனென்றால் இந்த இரண்டும் இணைந்து அப்படி ஒரு இணைவு ஏற்படுமா என்றால், புதிதாக வரக்கூடிய இந்த தாவேகா கட்சி ஆட்சி அமைந்தால் இந்த இரு திராவிட கட்சிகளிலும் திமுக அதிமுகவிற்கும் நிச்சயமாக பெரிய நெருடல். இருவருமே எதிர்பக்கத்தில் தான் அமர்ந்திருக்க வேண்டும், எதிர்கட்சியாக சட்டமன்றத்திற்குள். அதனால் இப்போது அதிமுக தன்னுடைய எம்எல்ஏக்களை மீண்டும் ஒரு கூவத்தூர் போல பாண்டிச்சேரியிலே அரியாங்குப்பத்திலே ஒரு சொகுசு விடுதியிலே தங்க வைத்திருப்பதாக நம்பப்படும் செய்திகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, விஜய் அந்த சில எம்எல்ஏக்கள் தான், 5-6 எம்எல்ஏ தான். நேற்றைய பதிவிலே சொன்னேன், மீடியாவினுடைய பலத்தின் காரணமாக பெரும்பான்மை கிடைப்பதிலே சிக்கல் ஏற்படுத்த முடிந்தது. அதுவும் ராஜதந்திரம், அரசியலிலே இவையெல்லாம் செய்யத்தான் செய்வார்கள். ஆகையினால் டிஎம்கே காங்கிரஸ் பிரிந்து சென்று விஜயோடு சேர்ந்ததற்கு கதறுவதற்கு காரணம்
அவருடைய திட்டத்திலே இந்த 5 எம்எல்ஏக்கள் குறைவது ஒரு மிகப்பெரிய பாதகமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் கூட அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வரலாற்றிலே யாரும் நம்பாத நிகழ்வு நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கும் இல்லை, அதற்கு சாத்தியமும் இருக்கிறது. ஏனென்றால் புளோர் டெஸ்ட், நீங்கள் பதவியேற்று முடிந்து ஒரு 10-15 நாட்களுக்குள் சட்டமன்றத்திலே உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று அழைத்திருக்கலாம் ஆளுநர் அவர்கள், தமிழக ஆளுநர். ஆனால் அப்படி விஜய் கட்சியை அல்லது விஜயை அழைக்கவில்லை. அதற்கு மாறாக பொறுமை காக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கிறது. ஆகையினால் இந்த விஜய் கட்சிக்கு தடை நிச்சயமாக இப்படி ஒரு முன்னெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பது விசித்திர செய்தி. சரி, இது நடக்குமா, சாத்தியமா? இதற்கு முன்பு திமுக அதிமுக இது போன்று ஏதேனும் ஒரு மறைமுக ஒரு உறவில் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது நேரடியாக தெரியும்படியான உறவில ஏற்பட்டு ஏதேனும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறதா என்றால் எனக்கு தெரிந்தவரை 2011ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். அப்போது தேமுதிகவோடு இணைந்து ஜெயலலிதா அவர்கள் களம் கண்டு, ஆனால் தேமுதிக எதிர்கட்சி ஒன்றாக இணைந்துதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அதிமுக அம்மையார் அவர்கள் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் தேமுதிக எதிர்கட்சி வரிசையிலே கொஞ்ச நாளிலேயே ஏதோ ஒரு சண்டை பிரச்சனை இவர்களுக்குள் வந்துவிட்டது. அப்போது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் ஒன்று வரும்போது தேமுதிகவிற்கு 29 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறார்கள். ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வாக வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 36 எம்எல்ஏக்கள் தேவை. திமுகவிடம் அப்போது 22 அல்லது 23 எம்எல்ஏக்கள். சமயோஜிதமாக இருவரும் பேசிக்கொண்டு அல்லது புரிந்து செயல்பட்டார்களா, பேசிக்கொண்டு செயல்பட்டார்களா? ஆனால் எது எப்படியோ அருமையாக அதிமுக ஒரு எம்பியை கூடுதலாக போட்டியிட வைத்து திமுக ஒன்றை குறைத்து திமுக இணைந்து செயல்பட்டு தேமுதிகவின் வாய்ப்பை சிதறடித்து விட்டது அப்போது. இல்லை என்றால் அவர்களுக்கு அவர்களுடைய பலத்திலேயே தேமுதிக ஒரு நிச்சயமாக ஒரு எம்பியை பெற்றிருக்கும் மாநிலங்களவையிலே. ஆனால் அதற்காக கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு 15-16 ஆண்டு காலம் காத்திருந்து அதே திமுகவினுடைய உதவியினால் இப்போது பெற்றிருக்கிறார்கள். ஆகினால் இந்த நகர்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தாவேகாவிற்கு ஏற்படுத்தலாம். அது மட்டுமல்ல, இதனுடைய சாதகம் பாதகம் என்று பார்க்கும்போது விஜயின் தாவேகா போன்ற ஒரு புதிய சக்தியை ஆட்சியை பிடிப்பதிலிருந்து தவிர்த்து ஒரு பங்கு சட்டசபை அமையக்கூடிய பட்சத்திலே அனுபவம் வாய்ந்த திராவிட கட்சிகள் இணைந்து ஆட்சி அமைப்பது நிர்வாக ரீதியான ஒரு கண்டினியூட்டி, தொடர்ச்சியை தரும். அது மட்டுமல்ல, டிஎம்கே முன்னெடுத்த அந்த திராவிட மாடல், இரண்டுமே திராவிட கட்சிகள் தான், திமுக அதிமுக. அந்த சித்தாந்த ரீதியாக ஒன்றிணைந்து செயல்படும் போது அந்த திராவிட மாடல் தொடரும். ஆனால் மக்கள் பல வருடங்களாக ஒன்றுக்கொன்று எதிரி என்றிருந்த கட்சிகள் இணைந்து செயல்படுவதை கண்டு இவர்கள் இருவரும் ஒருவர்தான் என்று ஏமாந்தோம் என்ற அந்த பிம்பத்தை ஏற்படுத்திவிடக்கூடும். எதிர்கட்சி என்ற இடத்திலே தாவேகா அங்கு அமர்ந்து வரும் தேர்தல்களிலே பாராளுமன்ற அல்லது 2031 தேர்தல்களிலே மிகப்பெரிய பலத்தோடு வருவதற்கு மக்களிடையே ஒரு அனுதாப அலையை இது ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு. கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி வெற்றி பெற்ற ஒரு விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று தான் இத்தனை பெரிய ஒரு மேண்டேட் கிடைத்திருக்கிறது. அதை தடுத்து விட்டார்கள் என்று விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு மேலும் ஒரு புள்ளி முன்னேற்ற நிலை கூடும். காங்கிரஸ் கட்சி திமுகவுடனான தனது நீண்டகால கூட்டணியை முறித்து கொண்டு விஜயின் தாவேகாவோடு இணைந்தது மேலும் சில சதவீத வாக்குகளினுடைய எண்ணிக்கை கூடும். ஆகினால் அரசியல்ல மீண்டும் தேர்தலில இது மிகப்பெரிய வெற்றியை தாவேகாவிற்கு தரலாம். ஆனால் இப்படி ஒரு திமுக அதிமுக கூட்டணி அமைந்தால், ஏனென்றால் இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் கூடி கூடி தனித்தனியாக காலையிலிருந்து பேசும்போது ஏதோ விஜய்க்கு ஆதரவு தருவதா வேண்டாவா என்ற கூட்டம் போன்று இருந்தால் அதன் அடிப்படையில இப்படி ஒரு சூட்சும ரகசிய திட்டம் என்பது இருக்கிறது என்று ஒரு மாற்று அரசியலுக்கான வாய்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக ஒரு அதிர்ச்சி தகவலாகத்தான் இருக்கிறது. திமுக அதிமுக கூட்டணியா அப்படி அமைந்தால் தாவேகா எதிர்கட்சியில் அமரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்.
பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் எப்படி கணிகிறது என்று. சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.